ஹாய் வியூயர்ஸ், இன்றைக்கி எங்கள் அம்மா கடலை மிட்டாய் பண்ண போகிறாங்க. வேர்க்கடலையில் வேர்க்கடலை மிட்டாய் எப்படி பண்ண போகிறாங்கன்னு கவிப்பாங்க. இட்ஸ் அ வெரி நைஸ் ஸ்வீட். லெட்ஸ் ஸ்டார்ட் நவ். ஹாய். இப்போது வேர்க்கடலைக்கு வேணுங்கிறது வேர்க்கடலையும் வெல்லமும் மட்டும்தான். எப்பவும் மாதிரி நம்ம வெல்லத்தை உடைச்சி தண்ணியில் போட்டு அதில் இருக்கிற குப்பையோ மணலையோ நம்ம எடுக்க போகிறோம். எல்லா ஸ்வீட்டும் எந்த ஸ்வீட் பண்ணாலும் அதுக்கு வெல்லத்தை உடைச்சி வெல்லத்தை தண்ணீரை போட்டு நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா வடிகட்டி பாகு வைக்கணும். நம்ம இது வரைக்கும் செய்ததில்லை, எதுவுமே பாகு வச்சதில்லை. அப்பத்துலேயும் பாகு வைக்கலை. பயிர் சுண்டல் பண்ணணும், ஸ்வீட் பயிர், அதுக்கு வைக்கணும். ஆனால் இந்த வேர்க்கடலை மிட்டாய்க்கு பாகு வைக்கணும். ஸோ நான் இப்போது ஒரு அரை உருண்டை வெல்லம் எடுத்துருக்கேன். இதை இல்பச்சட்டியில் போட்டு ஒரு இந்த வெல்லம் கொஞ்சம் லேசாக முங்குற மாதிரி ஒரு லோட்டா இல்லைன்னா 1.25 லோட்டா எடுத்துக்கணும் போடும். இந்த வெல்லம் கரையட்டும். கரைஞ்சதுக்கப்புறம் வடிகட்டிட்டு நம்ம இந்த பாகுவை காய்ச்சி இதை பண்ணலாம். அடுப்பத்தை வச்சுட்டேன் வெல்லத்தை தண்ணீர் போட்டுருக்கேன். இது கரைஞ்சதுக்கப்புறமா வடிகட்டுவோம். இப்போ வெல்லம் நல்லா கரைஞ்சாச்சு. இப்போ வெல்லத்தை அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த வெல்லத்தை நம்ம வடிகட்ட போகிறோம். இதில் அது மணல் இருக்கலாம். இல்பச்சட்டி அலம்பிட்டு திரும்பி போடணும். இப்போது வடிகட்டின வெல்லத்தை இந்த இல்பச்சட்டியில் போடணும். அடுப்பத்தை வச்சுட்டேன். வடிகட்டின இல்பச்சட்டி தண்ணியை இது இல்பச்சட்டி இது வேர்க்கடலை. இந்த வேர்க்கடலை வறுத்து தொலி எடுத்த வேர்க்கடலை. வறுத்த வேர்க்கடலை தான் போடலாம், பச்சை வேர்க்கடலை போடக்கூடாது. உங்களோட பச்சை வேர்க்கடலை இருக்குமானால் வறுக்கிறதுக்கான ஒரு டிப்ஸ் தரேன். உப்பை போட்டு இல்பச்சட்டியில் அது மேலே தான் முழுக்கடலையை வறுக்கணும். வறுத்த கடலை கிடைக்குமா பெட்டர். எடுத்து தொலியை எடுத்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணி இந்த வேர்க்கடலையை வச்சுருக்கேன். இது கிட்டத்தட்ட 1/2 கிலோ கம்மியாக இருக்கும், இல்லை 1/2 கிலோ வேர்க்கடலை இருக்கும். 1/2 கிலோ வேர்க்கடலை வாங்கினேன். ஆனால் குழந்தைல கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டுட்டா, அதனால் இப்போ 1/2 கிலோ இல்லை 1/2 கிலோ கம்மியாக இருக்கும். இந்த வேர்க்கடலைக்கு வெல்லம் வச்சுருக்கேன். வெல்லம் நல்ல பாகு, தக்காளி பாகு ஆகணும். தக்காளி பாகு ஆனதுக்கப்புறம் தக்காளி பாகு காட்டுறேன். தக்காளி பாகு ஆனதுக்கு அப்புறம் தான் இந்த வேர்க்கடலையை உள்ளே போடலாம். இது தக்காளி பாகு வைக்கணும். இல்லை நமக்கு இந்த நிமிஷம் கிண்ணத்தை சுற்றி தண்ணி விட்டுட்டு நம்ம செய்ததை இதில் விட்டு பார்க்கணும். இந்த விட்டு பார்த்தோம்னா இது இப்படி உருண்டையாக வரணும். இதுக்கு பேர் தான் தக்காளி பாகு. ஓகே, இது பேர் தக்காளி பாகு. இது வந்ததுன்னா பாகு காஞ்சாச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்ம இதில் இந்த வேர்க்கடலையை போட போகிறோம். நீ அந்த வேர்க்கடலை உப்பு போட்டு வறுத்துக்கலான்னு சொன்னியே, உப்பு கறிக்காதா அது போட்டா? தொலியை எடுத்தோம்னா அது உப்பு கறி போயிடும். ஆனால் முடியிற அளவு வறுத்த கடலை வாங்கினோம்னா உங்களுக்கு சௌகரியமாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு தொலியோட வறுக்கணும். வறுக்கிறதுனா தொலியோட வறுத்துட்டு அப்புறம் தொலியை எடுக்கணும். அடுப்பு சிம்மில் போட்டுருக்கேன். பாகு காஞ்சதுக்கப்புறமா கொஞ்சம் கையை ஸ்பீடாக்கிக்கோங்க, இல்லாட்டா அங்கேயும் வெல்லம் வராது. இது வேர்க்கடலை. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு. இதை உருட்டி தான் சாப்பிட்ணுமா அப்படியே சாப்பிட்ணுமா சொன்னாங்க? எனக்கு உருட்டியும் பிடிக்கும், அப்படியே பிடிக்கும். எதுவாக இருந்தாலும் கடலை மிட்டாய் தான். கடலை மிட்டாய் இஸ் ஒன் ஆஃப் மை ஃபேவரட். சப்போஸ் உருட்டினா தான் பிடிக்குமானா கொஞ்சம் கையில் நெய் தடவிக்குங்க. நெய் தடவிட்டு ஈரக்கை, நாட்டு தண்ணி ஈரக்கை, தண்ணியே இருக்கக்கூடாது, ஈரக்கை. இதை நெய் தடவினதுக்கப்புறம் ஜஸ்ட் ஒரு வாஷ் பண்ணிக்கணும். ஆமாம், ஏன்னா ரொம்ப சுடும். இது
உருட்டினா தான் பிடிக்கும் குழந்தைகளுக்குன்னு சொன்னால் நீங்கள் உருட்டலாம். ஸோ இப்படி உருட்டி உருட்டி வச்சுக்கலாம், which looks like a கடலை மிட்டாய். இது ஆறினா ரொம்ப நல்லா உருண்டு வரும். இது ஆறினோடனே ரொம்ப நல்ல உருட்ட முடியும். வாவ், கடையில் கிடைக்கிற கடலை மிட்டாய் மாதிரியே இருக்கு மம்மி. இந்த கடலை மிட்டாயை இந்த தீபாவளி கூட நீங்கள் செய்யலாம். இந்த தீபாவளி ஸ்வீட்டாக கூட இதை நீங்கள் செய்துக்கலாம். பார்த்தேன்னு நினைக்கிறேன். இது ஆறுனா இன்னும் கொஞ்சம் கூட நல்ல டைட்டாக கூட உருட்ட வரும். பட் ஃபஸ்ட்டு சூடாக உருட்டி வச்சுருக்கோம். அதுக்கப்புறமா உங்களுக்கு கொஞ்சம் அந்த ஆறுனதுக்கப்புறமா நல்ல விதமாக ஃபஸ்ட் கிளாஸாக உருட்ட வரும். இதுதான் கடலை மிட்டாய். This is a very nice recipe to try at home. அவ்வளோதான் விஷயம், இவ்வளோதான். வேர்க்கடலையே வெள்ளைப்பாகு வச்சு வேர்க்கடலையே போடுறோம். நல்ல தக்காளி பாகு வைக்கிறாங்க தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. நீங்களும் ஆற்றில் பண்ணி பாருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை பாய்.